ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லூப்னா என்னன்னு பார்ப்போம். லூப்னா என்னன்னா, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது தான் நம்ம லூப்புன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது தான் லூப்பு. ஜாவாஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபார் லூப்புக்கு இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. FOR தான், FORRன்னு போட்டு வச்சுருக்கு. லூப்ஸ் தாட் த்ரூ எ பிளாக் ஆஃப் கோட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைமுக்கு இந்த லூப்பை நீ ரிப்பீட் பண்ணு. எனக்கு இந்த லூப் வந்து 5 டைம்ஸு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஃபார் லூப்பில் எழுதுவோம். இப்போ இந்த சின்டாக்ஸை பாருங்கள். ஃபார் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் கோடு. இனிஷியலைசேஷன்னா இப்போ இங்கே லெட் ஐ ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். இதுதான் இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதாவது ஐயை வந்து நம்ம 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம். கண்டிஷன்னா ஏன்னா இந்த கோடு வந்து 5 வர வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்கிறோம். இப்போ வந்து 5 ஆகணும். 5 வர வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த 1ங்கிறது ஒரு தடவை லூப் ஆயிடுச்சுன்னா 2ன்னு மாறணும்ல, அதுதான் இங்கே நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். I++ன்னு போட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் லூப்பில் எக்ஸசைஸ் பண்ண பார்ப்போம். பிரிண்ட் 1 to 20 ஈவன் நம்பர் மட்டும், அதாவது ஈவன் நம்பர் 1லேருந்து 20 உள்ள ஈவன் நம்பரை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது என்ன பண்ண போகிறோம்னா 1லேருந்து 20 வரைக்கும் நம்பரை பிரிண்ட் லூப்ஸை ஓட விட்டு, அதாவது 20 டைம் லூப்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதில் ஒரு கண்டிஷனை போட்டு ஈவன் நம்பரை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். போன வீடியோலேயே demo.jsங்கிற ஃபைலை க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1லேருந்து 20க்குள்ளே நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஈவன் நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் இப்போ வந்து ஐங்கிறத இனிஷியலைஸ் பண்ணிப்போம், 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிப்போம். இப்போ கண்டிஷன் எழுத போகிறோம். ஐ வந்து எனக்கு எது வரைக்கும் ஒர்க் எக்ஸிக்யூட் ஆகும்னா 20 வரைக்கும், 20 ஆகவோ 20 வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா எத்தனை ஒரு தடவையிலே இருக்கக்கூடாதுல, நெக்ஸ்ட்டு லெவல் போகணும்ல, அதுக்கு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். ஐங்கிறது வந்து மாடுலஸ் 2 = 0 இப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த கண்டிஷன் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். கன்சோல் லாகில் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஐங்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நோ டெமோ அப்படிங்கிற பேரை கொடுக்குறோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ஃபைல் ரன் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட அவுட்புட்ஸை பார்த்தோம்னா 20க்குள்ளே உள்ள ஈவன் நம்பர்ஸை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த கண்டிஷன் இப்போ ஃபார் லூப் வந்து 20 தடவை நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இந்த கண்டிஷன் என்ன பண்ணுன்னா I மாடுலஸ் ஆஃப் 2னா அந்த ஐங்கிற வேல்யூவை 2ஆல் டிவைடட் பண்ணி அதில் மீதி வந்து 0ன்னு வந்தால் அது வந்து ஈவன் நம்பர், அதே மீதி 1ன்னு வந்துச்சுன்னா அது ஆட் நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த எக்ஸசைஸ், நீங்கள் இப்போ இதுலேருந்து 1லேருந்து 20 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ வந்து நான் ஈவன் நம்பரை மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் நம்பரை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இந்த இதில் நம்ம இந்த எக்ஸசைஸை முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நான் ஈவன் நம்பரை நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் நம்பரை பிரிண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் நம்பர். ஃபேக்டோரியல் நம்பர்னால் இப்போ வந்து 2ன்னு இருக்குன்னா 2க்கு முன்னாடி உள்ள 1, இந்த இதை 2ஓட ஃபேக்டோரியல் 2ன்னு அர்த்தம். இப்போ வந்து இதே இது 3னா 3 × 2 × 1, இப்போ இதோட ஃபேக்டோரியல் 6. இப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமாக பண்ணி பார்க்க போகிறோம்.
நம்ம இப்போ இதை டெக்ஸ்ட் எடிட்டரில் போட்டு பார்ப்போம், அவுட்புட்டை பார்ப்போம். டெக்ஸ்ட் எடிட்டரை இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கோடை எரேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து லெட் என்னங்கிற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம 5க்கு ஃபேக்டோரியல் பார்ப்போம். இப்போ ஃபேக்டோரியல் எனக்கு வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு 0வை எந்த ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போதும் அது 0வாக தான் வரும். அதனால் நம்ம ஃபேக்டோரியல் என்றைக்குமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஃபார் லூப் இப்போ போடுறோம். லெட் I ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். எது வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும்னா 5 வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும். சாரி, I ஈக்குவல் டு 1ன்னு தான் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். சாரி, இப்போ ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்டோரியல்ங்கிறது வந்து ஃபேக்ட் மல்டிப்ளர் ஆஃப் I இதை கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து கடைசியில் கன்சோல் லாக் பண்ணுறேன். கன்சோல் லாக் ஃபேக்ட். ஊப்ஸ், நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஃபேக்ட்டும் போடுறது பதிலாக FAC மட்டும் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஃபேக்ட்டுன்னு போட்டுருவோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஓட ஃபேக்டோரியல் 120ன்னு வந்திருக்கு. இந்த கோடை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பார்த்தோம்னா இதில் என்ன இருக்குன்னா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் I ஈக்குவல் டு 1ன்ட்டு. இது என்ன பண்ணுன்னா இப்போ ஐங்கிறது 1ஆக இருக்கும்போது 1ன்னு வரும். பழைய 1ஓட ஈக்குவல் டு I 1ங்கிற ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு லூப் ஆகும். I ஈக்குவல் டு 2ன்னு மாறிடும். ஆல்ரெடி இருக்கிற 1 ஈக்குவல் டு 2ன்னு மாறிடும். இப்போ வந்து மறுபடியும் I 3ஆக மாறிடும். 3ஆக மாறினோடனே இங்கே இருக்கிற 2 வந்து இது I 6ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு I 4ஆக மாறும்போது இங்கே இருக்க 6 ஈக்குவல் டு 24ஆக மாறும். நெக்ஸ்ட்டு I வந்து 5ஆக மாறும்போது I 24 ஈக்குவல் டு 120ங்கிற ஆன்சர் நமக்கு வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு 120ங்கிற ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இதே இது நம்ம 6க்கு பார்ப்போம், வேண்டாம் 3க்கு பார்ப்போம். இந்த கோடை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஊப்ஸ், ஏதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். சாரி, இந்த இடத்துல நான் வந்து 3ன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல நான் 3ன்னு கொடுக்குறது பதிலாக அங்கே என்னன்னே நான் கொடுக்கலாம். என்னன்னே நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு 3ஓட ஃபேக்டோரியல் 6ன்னு வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தோம்னா 3 வந்து 3 தடவை I ரன் ஆச்சுன்னா நமக்கு 6ங்கிற ஆன்சர் வருது. அதுதான் நம்ம இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நமக்கு வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த ஃபேக்டோரியலில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபேக்டோரியலை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரிண்ட்டு வேட் இன் ரிவர்ஸுங்கிறத பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபைண்டு ஃபேக்டோரியலில் நம்ம 5க்கும் 3க்கும் தான் பார்த்தோம். நீங்கள் மற்ற நம்பருக்கு ஃபேக்டோரியலை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ வந்து நம்ம பிரிண்ட்டு வேட் இன் ரிவர்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஆல்ரெடி அந்த கோடை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோடை நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். இந்த கோடை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கோடை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். இந்த கோடை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற வேர்டு வந்து ஸ்கிரிப்ட் அதை வந்து அப்படியே ரிவர்ஸில் நமக்கு அந்த வேர்டை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. இந்த கோடில் இப்போ என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம்.
பார்த்தீங்கன்னா இந்த கோடில் என்ன எழுதியிருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கிற வேரியபிள்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டிருக்கோம். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் நம்ம வந்து அதோட அவுட்புட்டை வந்து வர்றதுக்கு அதை வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக விட்டுருக்கோம். ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கோட லென்த்துன்னு கொடுத்துருக்கோம். அதாவது லென்த் -1, ஏன்னா லென்த்துங்கிறது 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வந்து லென்த் -1 கொடுத்துருக்கோம். ஐயில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறது ஐயோட லென்த்தோட -1 கொடுத்துருக்கோம். இது எப்போ வரை ஒர்க் அவுட் ஆகும்னா ஐ ஈக்குவல் டு 0 வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் ஆகும்னு கொடுத்துருக்கோம். நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இது எப்படி இருக்குன்னா இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் மறுபடியும் அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ. அந்த ஸ்ட்ரிங்கோட ஐனா இது 0, இது 1, 2, 3, 4 அப்படின்னு வரும். இப்போ அதில் வந்து நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி அவுட்புட்டை கொண்டு வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு வருது உள்ளே வந்து இதோட லாஸ்ட் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுது, மறுபடியும் போது பிஏ பிரிண்ட் பண்ணுது. அதாவது இதோட இடத்த எடுத்துட்டு இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 10வது இடத்துல இருக்குன்னா அந்த 10வது பிளேஸில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுன்னு வருது. நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல 10ன்னு இருக்கும். 10ன்னா 10வது இடத்துல உள்ள டீயை பிரிண்ட் பண்ணு. நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட் ஆகி பிஏ பிரிண்ட் பண்ணுன்னு அப்படின்னு நமக்கு வந்து ரிவர்ஸில் ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நான் இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற வேர்டை ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற வேர்ட்ஸை ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஜெனரேட்டிங் மல்டிபிள் டேபிளை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 7 டேபிளை நம்ம போடுவோம். 7 ஆஃப் மல்டிபிள் டேபிளை போடுவோம். லெட் நம் n ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் லூப்பில் ஐயை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஐ ஈக்குவல் டு 1லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். எப்போ வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும்னா 10 வரைக்கும் வந்தால் போகும். 10 நமக்கு, அதாவது 10 7s 70 வரைக்கும் நமக்கு வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுப்போம். இது உள்ள கன்சோல் லாக் போடுறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஐ மல்டிபிள் ஆஃப் 7 டைப் பண்ணிவிட்டு இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 டேபிளோட அவுட்புட் வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் போடுறோம். ப்ளஸ் சிம்பிள்ஸ்குள்ளே ஐ இன்ட்டு இன்ட்டு 7 டேபிள் தானே நமக்கு 7 ஐ 7s ஈக்குவல் டு இதோட ஆன்சர் தான் நமக்கு வரும். இந்த இடத்துல ஐ போடுறோம். இப்போ இதோட அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டட் நம்ம அந்த இடத்துல கேபிட்டல் ஐ போட்டுட்டோம், ஸ்மால் ஐ போடணும். இப்போ இந்த கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ரியலாக உள்ள இப்போ ஒரு நிமிஷம், நம்மளோட டேபிள்ஸ் ஃபார்மேட் அப்படியே வந்திருக்கு. 1 7s 7, 2 7s 40, 3 7s 21, 4 7s 28ங்கிற டேபிளை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கோடில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஐ ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அது 10 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு போட்டிருக்கோம். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஐயையும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். இதனால் நமக்கு வந்து அந்த லூப் வந்து 10 தடவை லூப் ஆகி 7 டேபிள் வந்திருக்கு. நம்ம இப்போ வந்து இதில் 7 டேபிளை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம். நீங்கள் 8th டேபிள் 9th டேபிளை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வைல் லூப்பை பற்றி பார்ப்போம். வைல் லூப்னால் என்னென்னா லூப்ஸ் த்ரூ எ பிளாக் ஆஃப் கோட் வைல் ஸ்பெசிஃபை
ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இந்த ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த while வந்து நமக்கு ரன் ஆகும். இந்த கோடு வந்து நமக்கு ரன் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த கோடு வந்து ரன் ஆகும். ஃபார் லூப்புக்கும் while லூப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபார் லூப் வந்து 10 டைம்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகு, நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுன்னு நம்ம சொல்லுவோம். அதே whileனா அதில் உள்ள கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். இதில் எத்தனாட்ட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற இதே நமக்கு தெரியலைன்னா நம்ம while யூஸ் பண்ணுவோம். ஃபாரையும் whileக்கும் ஒரு சில ப்ரோக்ராம்லாம் ஃபார்லேயும் பண்ணலாம், whileலேயும் பண்ணலாம். ஆனால் while லூப் வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செய்வோம். இப்போ என்னென்னா, ஃபார் லூப் இருக்குல்ல, ஃபார் லூப் வந்து 10 தடவை எனக்கு எக்ஸிக்யூட் ஆகு, 100 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுன்னு சொல்லலாம். ஆனால் while லூப் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் while லூப்போட சின்டாக்ஸு. இதுதான் while லூப்போட சின்டாக்ஸ். இதில் வந்து whileன்னு போட்டு நம்ம கண்டிஷன் எழுதி இதுக்குள்ளே நம்ம வந்து கோடை எழுதுவோம். இப்போ நான் டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கோடை எரேஸ் பண்ணிடுவோம். இப்போ while லூப் வந்து நம்ம எழுதுகிறோம். i = 5 வரைக்கும், i ≥ அதாவது ஐங்கிறது வந்து 5 வர வரைக்கும் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். கன்சோல் லாக் ஐ போட்டிருக்கோம். ஐயை நம்ம இப்போ இனிஷியலைஸே பண்ணலை, நம்ம அதை வந்து மேலே பண்ணிடுவோம். லெட் i = 1 இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே வந்து இந்த ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். i++ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ இதோட அவுட்புட்டை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே whileலும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 1லேருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதே இதை நம்ம ஃபார் லூப்லேயுமே செய்ய முடியும். இப்போ நம்ம while லூப்பில் எக்ஸசைசஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். while லூப்பில் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் 1 to 20 ஈவன் நம்பர்ஸ் நம்ம ஃபார் லூப்பில் பண்ண மாதிரியே while லூப்லேயும் நம்ம இப்போ 1 to 20 வரைக்கும், அதாவது 1 to 20 நம்பர்ஸில் உள்ள ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து while லூப்பில் எழுதுவோம். 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். 20 வரைக்கும் தான் நமக்கு வரணும். 20 வரைக்கும் வரணும் போட்டிருக்கோம். இதில் இதில் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். இஃப் கண்டிஷனில் அதே மாதிரி தான் i மாடுலஸ் ஆஃப் 2 = 0 அப்படின்னு இருந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நமக்கு ஈவன் நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு. 1லேருந்து 20க்குள்ளே உள்ள ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸை நான் வந்து while லூப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். அதே மாதிரி நீங்கள் ஆட் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கவுண்ட் டவுன் ஃப்ரம் 1 to 5 to 1 இந்த இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்திருக்கேன். இதில் 5ன்னு கொடுக்குறேன். 5 டைம்ஸ் எனக்கு வந்து ரன் ஆகணும். இப்போ என்னென்னா, இன்க்ரிமெண்ட் பண்ணதை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன்லாம் எடுத்துருவோம். இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. என்னென்னா, நம்ம கண்டிஷனை தப்பாக கொடுத்துட்டோம். இதில் என்ன கொடுக்கணும்னா, 0வோட பெருசாக இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கோடை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5லேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்துடுச்சு. 5 4 3 2 1ன்னு வந்திருக்கு. இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம். இதில் வந்து நம்ம 5 to 1 வரைக்கும் தான் பண்ணி பார்த்தோம். நீங்கள் வந்து 10 to 1 வரைக்கும், இல்லாட்டி உங்களுக்கு எத்தனை நம்பர் டு எத்தனை நம்பரை ரிவர்ஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். கெஸ்ஸிங் கேம்
இதை நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் பண்ண முடியாது. இதுக்கு நமக்கு ப்ரமோட்டுங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் நமக்கு வேணும். அது வந்து க்ரோமில் இருக்குது. இதுனா நமக்கு தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம க்ரோமில் போய் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம க்ரோமை ஓப்பன் பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி கோடை டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் டைமை சேவ் பண்ண தான். லெட் நம் ஈக்குவல் டு 7 நான் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கெஸ்ஸில் நல்லுன்னு கொடுத்துருக்கேன். வைல் கெஸ் நாட் ஈக்குவல் டு நம், அதாவது இந்த கெஸ்ஸும் இந்த நம்பரும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கெஸ் த நம்பருங்கிற ப்ரமோட் வரணும்னு நான் எழுதியிருக்கேன். அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவல்ட்டாக ஆகிடுச்சுன்னா, அதாவது இங்கே கெஸ் த நம்பர் வந்து 7 ஆகிடுச்சுன்னா யூ வின்னுங்கிற கன்சோல் லாக் நமக்கு வரும். இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு ப்ரமோட் வந்துட்டு இதில் நான் 4ம் கொடுத்தேன்னா எனக்கு வந்து மறுபடியும் அது வந்து லூப் ஆகுது. இதை நம்ம ஃபார் லூப்பில் பண்ணோன்னா நிறையான கண்டிஷன் எழுத வேண்டியிருக்கும். இதே வைல் லூப்பில் நம்ம ஈஸியாகவே நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 7 கொடுத்தோன்னா யூ வின்னு வந்துருச்சு. இதே நம்ம 4ம் கொடுக்கும்போது நம்ம கன்சோல் லாக் எதுவுமே வரல. இதை வந்து நம்ம வர வைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 4ன்னு அவங்க டைப் பண்ணாங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுக்கணும்ல. அதுக்கு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுவோம். இதே கெஸ் போட்டு நாட் ஈக்குவல் டு நம்ம இருந்துச்சுன்னா எனக்கு கன்சோல் லாக்கில் ட்ரை அகெயின் அப்படிங்கிற கன்சோல் நமக்கு வரணும். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4ம் கொடுக்குறேன். ட்ரை அகெயின்ங்கிற மெசேஜ் நமக்கு வந்திருக்கு. இதுதான் அந்த இஃப் கண்டிஷனில் உள்ள கன்சோல் லாக். நமக்கு வந்து அந்த 2 ஈக்குவல்ட்டாக இல்லைன்னா மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தரதுக்கு ட்ரை அகெயின் வந்திருக்கு. இப்போ நாங்கள் 7 கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து யூ வின்னுங்கிற கன்சோல் லாக் வந்துருச்சு. இதே ஃபார் லூப்பில் பண்ணுறதா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம நிறையான கண்டிஷன்ஸ் எழுத வேண்டியிருக்கும். வைல் லூப்பில் இதை ஈஸியாகவே நம்மளால் செய்ய முடியும். இந்த கெஸ்ஸிங் நம்பரில் நான் வந்து 7 வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3, 2 அந்த மாதிரி போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கலெக்டிங் யூசர் இன்புட் அன்டில் த யூசர் என்டர் த எக்ஸிட், இதை நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதே மாதிரி ப்ரமோட்டுங்கிற கீவேர்டை வச்சு யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டாக வாங்குங்க. யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அந்த இன்புட் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த இன்புட்டில் அவங்க எக்ஸிட்டுங்கிற வேர்டை டைப் பண்ணாங்கன்னா அந்த லூப்பை விட்டு நமக்கு வெளியே வந்துடணும். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சரை சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். See you in next video.